ஹலோ நண்பா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து கான்ஸ்டபிள் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 404 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். ஸோ இதுக்கு எப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ நல்ல ஜாப் தான், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் இன்னொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் A to Z இன்ஃபர்மேஷன் தான் கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்பா. கூடவே பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அண்ட் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக இருக்குங்களா? ஸோ ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தந்துடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது டவுட்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எஸ்பியிலேருந்து, அதாவது சசன்ஸ்ரா சீமாபாலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிள் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோட்டா அடிப்படையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் ரிலீஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஈவெண்ட்டில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 9ஆம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மே மந்த் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து எப்போன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் இல்லை, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்லாம் இல்லை. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபிசிக்கல் எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்காக வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 404 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி வேகன்சி பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகேங்களா? ஸோ சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 3 பிரகாரம் உங்களுக்கு சேலரி இருக்கும். 7th பே கமிஷன். ஓகேங்களா? ஸோ இது போக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்குது. டிஏ அலவன்ஸ், ஹெச்ஆர் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, பென்ஷன் அலவன்ஸு இருக்குது, ரேஷன் அலவன்ஸ் இருக்குது, யூனிஃபார்ம் அலவன்ஸ் இருக்குது, ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது. இது எல்லா அலவன்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக் சேலரி 21,700னா அது கூட அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ 10th பாஸ் பண்ணால் மட்டும் போதாது, அது போக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க மொத்தம் 28 ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் அவங்க சொன்ன ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கலந்து நீங்கள் அதில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், மெடல் அடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கணும், மெடல் அடிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் அதில் கலந்துருந்தாலே ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் விளையாட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன ஈவெண்ட்டில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் வச்சுருந்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லை. ஸோ நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கலந்து ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்து வைக்கலாம். ஸோ 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் போதாது, அவங்க சொன்ன அத்லெட் இருக்குது, ஃபுட்பால், வாலிபால், கபடி. ஸோ இதில் இந்த மொத்தம் 28 இது இருக்குது. ஸோ அந்த 28 ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துருந்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, அது டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 23 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC STக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 23 ஏஜ் பார் ஆகிட்டவங்க ஓபிசி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 26 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி. SC ST பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி,
இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூ. 100 ஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 பண்ண நீங்கள் போர்ட் சர்டிஃபிகேட் வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். ஸோ நான் 80 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் நீங்கள் 5 எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது உங்கள் செஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது டீட்டெயிலாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. டேரெக்டாக உங்களுடைய போர்ட் சர்டிஃபிகேட் வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, போர்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. சிக்னேச்சர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். கன்ஃபார்ம் இதெல்லாம் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆகும். ஓகேங்களா. ஸோ எலிஜிபிள் போர்ட்ஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்லெட்டு, பாக்ஸிங், ஃபுட்பால், கபடி, வாலிபால், ஹாக்கிக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க மொத்தம் 28 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலாக பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்டர் ஏரியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங் சென்டர், ஸோ இந்த மாதிரில இருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எஸ்எஸ்பி ரெக்யூப்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. நான் அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ அதில் அப்ளைன்னு இருக்கும். ஸோ அந்த அப்ளைக்கு நேரம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணுன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். அது போக போர்ட் சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க சொன்ன 28 ஈவெண்ட்டில் நீங்கள் எதனால் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் மெடல் அடிச்சிருக்கணும், ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துருக்கணும் அப்படிலாம் இல்லை. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் கலந்துருந்தாலே போதும். அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அவங்க எலிஜிபிளாக இருந்தால் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.